17 வருஷம் திறம்பட நான் இயக்கத்தை நடத்தினால் கூட ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அ கம்யூனிட்டி பர்சன். அப்போ ஆர்எஸ்எஸ் இந்துத்துவெல்லாம் பேசுறாங்களே, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன நீங்க கேட்கறனா கூட சொல்ல தயாரா இருக்கேன். கேஷ் டிஸ்கவுண்ட்ல வாட் எவர் மணி ஐ ஹேட் ஐ இன்வெஸ்டட் அண்ட் பாட் இட். இந்திரா காந்தி அம்மையார் என் வாழ்க்கையில் விளையாடி விட்டார்கள். நான் கராத்தே கத்துக்கிட்டான். அப்போ நான் கராத்தே எல்லாம் தெரியாது. பக்கத்தில் ஒரு சைக்கிள் இருந்து எடுத்து அடிச்சவன. பிரபல நடிகர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், சுமார் 28 ஆண்டு கால அரசியல் பயணம், பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு சரத்குமார் அவர்களை வருக வருக என மின்னம்பலம் மீடியா சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிறந்தது டெல்லியில். ஐ ஸ்டடிட் இன் டெல்லி, born in Delhi. என் தந்தையார் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரராக ஆல் இண்டியா ரேடியோவில் தமிழ் நியூஸ் ரீடராக இருந்தார். டெல்லியில் 5ஆம் வகுப்பு வரை படித்து விட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு நான் ஐஐடியில் படித்தேன். ஐஐடியில் படித்த மாணவனாக நினச்சிடாதீங்க. ஐஐடி வளாகத்தில் இருந்த கேந்திரிய வித்யாலயில் படித்தேன். ஸோ அங்கே ரொம்ப ஹிந்தி வாஸ் ஈஸி ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் born in Delhi. பேச்சு வழக்கு ஹிந்தியை தெரிந்து கொண்டதால் ஹிந்தி ஈஸியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு சான்ஸ்கிரிட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் மீ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா அதுக்கு எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா ஹிந்தி ஓகே, இங்கிலீஷ் ஓகே, எவ்ரிதிங் ஓகே, பட் ஹிந்தி ஐ குடன்ட் ஸ்டடி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு, ஐ மீன் சான்ஸ்கிரிட். அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு இந்த கேந்திரிய வித்யாலயம் ஐ வென்ட் சென்ட் பேட்ரிக்ஸ் ஹை ஸ்கூல் விச் இஸ் இன் காந்தி நகர். அங்கே ஐ டிட் மை ஆங்கிலோ இந்தியன் ஹை ஸ்கூல் எக்ஸாமினேஷன். ஃப்ரம் தேர் ஐ வென்ட் டு லயோலா காலேஜ் போனேன். லயோலா கல்லூரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொன்னாங்க. லயோலா காலேஜில் பியூசி படித்தேன். அந்த லயோலா காலேஜ் போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, இட்ஸ் ஜென்டில்மேன் ஆஃப் லயோலா அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன ஜென்டில்மேன் ஆஃப் லயோலான்னு சொல்கிறாங்களே, அது என்ன ஜென்டில்மேன்? ஒரு கல்லூரிக்கு போனால் ஜாலியாக அவுத்து விட்ட அது மாதிரி ஜாலியாக இருக்கணுமே. அப்போ ஒன்றுமே இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், எல்லாரும் கேட்டேன் என்ன நடந்திருக்கு, அப்படி ஜென்டில்மேன் சொல்கிற அளவுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். இந்த கல்லூரியில் ஸ்ட்ரைக்கே பார்த்ததில்லை அப்படின்னாங்க. ஸ்ட்ரைக்கே பார்த்ததில்லை, அது என்னையா கல்லூரி அது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு வச்சுட்டேன். அந்த பியூசியில் இந்த மாதிரி இருக்கணும். நான் ஃபுட்பாலர் இன் காலேஜ். ஐ பிளேட் ஃபுட்பால் ஃபார் காலேஜ். என்ன எல்லாருக்கும் தெரியும், ஸ்போர்ட்ஸ் மேன் இன் காலேஜ். அந்த ஸ்ட்ரைக் எதுக்கு ஆரம்பிச்சேன் இன்னைக்கு நினச்சி பார்த்தாலும் தெரியல, எதுக்கும் ஆரம்பிச்சு விட்டேன். சரி, ஒரு ஸ்ட்ரைக்கு நாங்கள் காலேஜ் உள்ள படிக்க உள்ள போல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டோம். ஒரு பூஞ்செட்டி எடுத்து உடைக்கும் போது ஃபாதர் குரியாக்கோஸ் இஸ் நோ மோர், சாரி ஃபாதர். அவர் என்ன பண்ணுறீங்க சரத்குமார்? பிகாஸ் யூ நியூ மீ as a footballer கம் athlete. இல்லை ஃபாதர், இந்த பூஞ்செட்டி இங்கே இருக்கிறது பதில் இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு தூக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க என்ன. அது முடிஞ்சது. ஸோ ஐ அப்ளைட் ஃபார் பிகாம். லிஸ்ட்டில் பேர் இல்லை. நேராக உள்ளே போனேன். ஃபாதர், என்ன ஃபாதர் எனக்கு சீட் இல்லைன்ட்டீங்க, நான் நல்லா தானே படித்து பாஸ் பண்ணியிருக்கேன். சரத்குமார் யூஆர் வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட், ஃபைன் சம் அதர் காலேஜ் அப்படின்ட்டார். அதனால் லயோலா காலேஜோடைய படிப்பு முடிந்து ஐ வென்ட் ஸ்ட்ரெயிட் டு நியூ காலேஜ். அப்போ அட்மிஷன் தான் முடிஞ்சிருச்சு. It was too late because I thought I'm going to be a student of Loyola and finish my graduation over there. So அங்கே புதுக்கல்லூரியில் எனக்கு கிடைச்சது பிஎஸ்சி கணிதம் தான். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் டிகிரி படிக்க சொன்னாங்க. I said, okay, what was given, but I like trigonometry and algebra in school itself. So அதை சால்வ் பண்ண ரொம்ப ஆசை எனக்கு. அந்த சொல்யூஷன் டு trigonometry and algebra அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வாத்தியார் சில சமயம் வருவாங்க, you'll be trying some solution, you won't be getting it. இந்த வந்தரன் பவர் எதுக்கு போய் ரெஃபர் பண்ண போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் போர்டில் போவேன், அழிச்சிட்டு திருப்பி எழுதி சால்வ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருவேன். பார்ப்பாரு, ஹூ டிட் திஸ் அப்படின்வாங்க. அவனே எல்லாரும் சரத்குமார் அப்படின்வாங்க. யா அப்படின்னு சொல்லி அழிச்சிருவார். இட் கேன் பி டன் திஸ் வே ஆல்சோன்னு பண்ணுவார். ஏன்னா அவர் போய் பார்த்துட்டு வந்தது அவர் பண்ணுவார். ஸோ அதனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் கூட கொஞ்சம் தொடர்பு இருந்தது. ஸோ நான் நெவர் எக்ஸ்பெக்டட் ஈவன் மை ஆன்சர் வுட் பி மேத்தமேட்டிக்ஸ். அஸ்ட்ரானமி, மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நியூமரிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே ஆல் மேத்ஸ் படித்தவனா. அதில் ஒன்று சொன்னாங்க, நீங்கள் கணிதம் படித்தால் உங்கள் மூளை நல்லா டெவலப் ஆகிடும்னாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியல, டெவலப் ஆகிருக்காரு எனக்கு தெரியல. பட் தே சே மேத்தமேட்டிக் கிராஜுவேட்ஸ் ஆர் வெரி ஷார்ப். இதுதான் என்னுடைய பயணம். அதன் பிறகு நான் படித்து முடித்த உடனே உங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஐயர்ஸ் அகாடமி இந்த மாதிரி ஒரு அகாடமி இருந்தது மோபரேஸ் ரோடு கிட்ட. So my dad told me to become a police officer, so I thought I'll write IAS and IPS exam எழுதிடலாம்
Another same examination where if you don't make the required mark in IAS LRT, you're going to become an IPS officer. Or if you go to the civil service, you're going to be a foreign officer, a foreign service. அப்போ எங்கள் பிரதர்லா வாஸ் அ மினிஸ்டர். ஸோ இட் ஒன்லி ஷரத், என்னங்க இங்கே போய் படிக்கிறீங்கன்னாரு. இல்லை போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்ப்பா இந்த மத்தான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நாங்கள் பாலிட்டிஷியன்ஸ் ஷிஃப்ட் யூ, நீ தண்ணிலாத காட்டு கூட நாங்கள் அனுப்போனாரு. தண்ணிலாத காட்டுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு எதுக்கு போய் இது பார்க்கணும்? ஸோ மை மைண்ட் வாஸ் டைவர்டட் ஃப்ரம் தேர். ஸோ ஐ வென்ட் டு ஒர்க். தட் இஸ் மை இனிஷியல் கெரியர். அப்படின்னு சொன்னால் பெங்களூர் தெருக்கலையில் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டுட்டு இருந்தேன். சர்க்குலேஷன் பாருங்கன்னு சொன்னோன்னே நான் நினச்சேன் டேபிள் சேர் கொடுத்து ஒரு 10 ஸ்டாஃப் கொடுப்பாங்க, சர்க்குலேஷன் பார்க்கணும்னு நினச்சி போனால் 9 பீட் இருந்தது, 9 சைக்கிள் பசங்க இருந்தாங்க. காமராஜர் தெரியும் பத்திரிக்கை எப்படி வெடிகோ செய்வோன்னு. ஸோ 2 பேர் வராட்டி நான் போயிட்டு காலையிலே போய் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு பேப்பர் சப்ளை பண்ணிட்டு ஐ வாஸ் a newspaper boy. And I don't possess the brain of Abdul Kalam ji because he was also a newspaper boy. ஸோ அதை பண்ணிட்டு இருந்தேன். தென் ஸ்பேர் டைம் இருந்துச்சு. திஸ் ஆம் சேயிங் வாட் வி ஷுட் பி இன் லைஃப்ன்றதுக்காக சொல்கிறேன். ஸ்பேர் டைம் வந்து பத்திரிகை காலை விநியோகம் செய்த பிறகு நான் வந்து ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி படிச்சிருக்கனால கேன் ஐ ரிப்போர்ட் ஃப்ரம் தன்னு கேட்டேன். தே செட் எஸ். தோஸ் டேஸ் ரிப்போர்ட்டிங் வாஸ் வெரி டிஃபிகல்ட். இன்னைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்கவங்கள ரிப்போர்ட்டர்ஸ். எவ்ரிபடி யூஸ் காட் அ மொபைல் ஃபோன் கேன் ரிப்போர்ட். அவங்களும் சேனல்ஸையும் சொல்கிறாங்க சென்ட் நியூஸ், யூ கேன் சென்ட் டு NDTVயில் போடுறாங்க, எல்லாத்தையும் போடுறாங்க. அப்போ வந்து லைட்னிங் கால் புக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு லைட்னிங் கால் புக் பண்ணி இந்த செய்தியை சொல்லணும். என்னை விட யாரும் முந்திவிடக்கூடாதுன்றது உடனடியாக சென்று லைட்னிங் கால் புக் பண்ணி, ஏன்னா நார்மல் கால் போட்டிருக்கலாம், இல்லைங்க இந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமாக சொல்லணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஸ்பேர் டைம் இருந்தது. அப்போ வந்து ஹீரோ சைக்கிள்ஸ் அப்போ தான் வந்திருக்கு பெங்களூருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இப்போ எடுத்திருந்தாரு. போய் வேலை கேட்டேன், என்ன தெரியும்னாரு. சைக்கிளை பிரித்து மாட்டிருந்தேன் சொன்னேன். ஸோ பிரிக்கப்பட்ட சைக்கிள் வந்தது, அதை மாட்டி கொடுத்தவன் நான். ஹீரோ சைக்கிள் முத ஃபிட்டர் அவர் சைக்கிள் ஃபேக்ட்ரி, சைக்கிள் செட்டப் பண்ணி விற்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்பேர் டைம் இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே 4 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் ஒரு டாய் ஷாப்பில் சேல்ஸ்மேன் ஆகிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டிட். வாட் ஆர் வி ஆஃப்டர் இன் லைஃப்? எதற்காக நான் பயணிக்கிறோம் பார்த்தா பொருளாதார உயர்வு, அறிவு வளர்ச்சி, திறம்பட செய்தல், உண்மை நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம். இதுதான் என் லைஃப். அதான் நான் செஞ்சேன். ஸோ யூ கேன் டூ எனி திங் டு பிகம் சம்படி. அதாவது நான் வந்து பிஎஸ்சி படித்த பட்டதாரி, என்னை போய் சைக்கிளில் போய் பேப்பர் போட சொல்கிறாங்களே, சாரி ஐம் நாட் டூயிங் இட் நான் சொல்லலை. மகாத்மா காந்தி சொன்னது போல் டிக்னிட்டி ஆஃப் லேபர் ஷுட் பி இன் யோர் மைண்ட், வெரி ஹார்ட்லி இம்ப்ரெஸ்ட் இன் யோர் மைண்ட். எதை கொடுத்தாலும் செய்யணும். நீ வேலை வர வரைக்கும் வேறு ஏதாச்சும் வேலை செய்யலாம், வாட் எவர் இஸ் லீகல். ஸோ திஸ் இஸ் மை லைஃப். அங்கேருந்து இட் பிகேம் டிஃப்ரெண்ட். ஐ வென்ட் ஸ்டார்டட் அ டெலிவிஷன் ஷோரூம். அந்த டெலிவிஷன் ஷோரூமில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்துச்சு. அதை சொல்லி ஆகணும், என்ன பாலிடிக்ஸை பற்றி சொல்கிறீங்க. நான் வந்து டெலிவிஷன் ஷோரூம் வந்தோடனே நான் இட் வாஸ் செல்லிங் சாலிடர் அண்ட் புஷ் டெலிவிஷன்ஸ். ஐ வாஸ் செல்லிங் பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன்ஸ். ஒரு நாள் நினச்சேன் வாட் எவர் மணி ஐ ஹேட் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் அரௌண்ட் 27.5 lakhs. சரி இப்போ வந்து ஏஷியாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார். சரி அப்போ டூ கேஷ் டிஸ்கவுண்ட், முதல்ல கன்சைன்மெண்ட் பேசிஸ். யூனோ வாட் கன்சைன்மெண்ட் பேசிஸ் இஸ்? பொருளை போட்டு போயிடுவாங்க, வித்த பிறகு காசு கொடுக்கலாம். ஐ செட் ஓகே, அதில் கேட்ட கேஷ் டிஸ்கவுண்ட். எல்லாரும் நிச்சயமாக ஏஷியாட் பார்க்கறதுக்கு இப்போ இண்டோ பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போது டிவியில் நிச்சயமாக வாங்கியிருப்பாங்கல்ல, இல்லாட்டி கடையில் நின்னாச்சும் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி கேஷ் டிஸ்கவுண்ட்டில் வாட் எவர் மணி ஐ ஹேட் ஐ இன்வெஸ்டட் அண்ட் பாட் இட். இந்திரா காந்தி அம்மையார் என் வாழ்க்கையில் விளையாடி விட்டார்கள். அது வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் எவ்ரி டெலிவிஷன் தட் ஐ பாட் வாஸ் அரௌண்ட் 5,000 rupees. அவங்க 3,000 ரூபாய்க்கு கலர் டெலிவிஷன் கிடைக்கும்ட்டாங்க. தட் இஸ் எண்ட் ஆஃப் மை பிஸ்னஸ் இன் பெங்களூர். ஸோ அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு சென்னை. அம்மியும் சுப்பாவும் காரில் ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பித்தேன். அங்கே ஒருத்தரை சந்தித்தேன், கலைவாணன் கண்ணதாசன். அவர் நீங்கள் நடிக்கலாமேனாரு. நடிக்கலான்னா நீங்கள் பணம் இருக்க நிறைய பேர் நடிக்க வந்துடுறாங்க. தே திங்க் தே கேன் ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் அண்ட் ஆக்ட். பட் எனக்கு வந்து நடிக்க பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ ஐ செட் வில் போய் கார்த்திக் இஸ் அ ஹீரோ, ஆக்டட் இன் அ கேரக்டர் தேர். ஸோ ஐ வாண்ட் டு நோ த நுவான்சஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். பேசிக்கலி ஒரு தொழிலை தெரியாமல் செய்வதே தவறு. இப்போ நீங்களாம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் யூ வாண்ட் டு பிகம் an IAS officer, an IPS officer, you have to know what you want to do in life. Ambition should be very clear. ஸோ அந்த ஆம்பிஷனை நோக்கி பயணிக்கும் போது உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், நேர்மை இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் I started movies and all happened, and here I am standing in front of you. I was recognized by Dr. கலைஞர். பாராளுமன்றத்துக்கு போனேன், தென்காசி சட்டமன்ற உறுப்பினரான. நான் எப்போதும் செஞ்சுட்டு இருந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை சோஷியல் சர்வீஸ் is in politics, because you can do much more for the people of the state and the country. And if you rightfully use that power without corruption, you can do a lot of yeoman service to the
people at large. So this is me. இதான் நான் சரத்குமார்னா யாருன்னா இதுதான். And my career as far as politics is concerned, ஏன்னா இங்கே வந்து நீங்கள் அரசியல் பேசி மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. அரசியல் அப்படின்னு சொல்லும்போது நான் சார்ந்திருக்க இயக்கம் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி. நான் வந்து சமத்துவ மக்கள் கட்சி திறம்பட 17 ஆண்டுகள் நடத்தினேன். தென் ட்ரிவன் அண்ட் லைக்கிங் மோடிஜி. ஏன்னா மோடிஜி வந்து 3வது முறை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஐ வெண்ட் அண்ட் இன்டர்வியூட் இன் ஃபார் அ மேகசின் தட் வாஸ் ரன்னிங் கால் மீடியா வாய்ஸ். மீடியா வாய்ஸோட சீஃப் எடிட்டராக இருந்தேன். அந்த பத்திரிகை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு நான் காமராஜ் அவர்களுக்கு தெரியும். வித்தவுட் பப்ளிசிட்டி இட் வாஸ் நம்பர் 1 அண்ட் த சென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பார்லிமெண்டரியன்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீ காப்பி அனுப்பியிருந்தேன். இட் வாஸ் யூஸ்ட் அ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இன் பார்லிமெண்ட். அந்த அளவுக்கு வாஸ் வெரி ரிசர்ச் பண்ணி நான் வந்து மீடியா வாய்ஸ் பத்திரிகை நடத்தியிருக்கேன். அதில் வந்து டோக்கன் போட்ட பேர்ல் நெக்லஸ் ஒன்று போட்டிருந்தேன். வேறு ஹம்பந்தோட்டா இன் ஸ்ரீலங்கா இஸ் கோயிங் டு பி ஹார்பர் விச் கேன் பி ஆக்குபை சைனீஸ் ஆர் கோயிங் டு ஆக்குபை தட். குவாத்வார் நியர் பாகிஸ்தான் அண்ட் கோகோ ஐலண்ட்ஸ் நியர் பங்களாதேஷ். ஸோ 3 பக்கமும் வந்து சைனா இஸ் வந்து சரௌண்டிங் இந்தியா. இட் could be a threat to the future of our country. So we should be careful. அந்த காலத்தில் நான் எழுதியிருக்கேன். So these are the research papers I do. I research and then talk. தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லுவேன். தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். எல்லாம் தெரிந்தவன் என்று நான் சொல்லவும் மாட்டேன். ஸோ ஐ டோன்ட் நோ எவ்ரிதிங் இன் லைஃப். So many things are there. கற்றது கைமணர்வு கல்லாதது உலகளவு. ஸோ திஸ் இஸ் மை லேர்னிங் ப்ராசஸ். ஸோ நான் எதுக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்தேன்னா 17 வருஷம் திறம்பட நான் இயக்கத்தை நடத்தினால் கூட ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அ கம்யூனிட்டி பர்சன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து மனித ஜாதி தான். உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏதோ ஒரு ஜாதியில் தான் நாம் பிறந்திருப்போம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஸோ அதனால் அந்த ஜாதிக்கு தான் சரத்குமார் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சது வந்து தப்பு. ஆனால் அதுதான் எல்லாரும் முதல்ல முன்னிறுத்தி 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் இவர் வந்து ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு கொண்டு போயிட்டாங்க. ஸோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப் டுடே? ஐடென்டிஃபைங் அ லீடர். ஒரு தலைவனை எப்படி உருவாக்குவது, ஒரு தலைவனை எப்படி அடையாளப்படுத்துவது என்பது மிக 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 அவசியம். ஃபார் வாட் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ அ லீடர். அந்த தலைவனை எதற்காக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழல் தான் இன்னைக்கு நாம் பயணிச்சுட்டு இருக்கோம். இன்று நாம் இருந்து நாளை மறைந்து விடலாம். ஆனால் இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாட் ஆர் வி கோயிங் டு லீவ் பிஹைண்ட் இஸ் வாட் ஐ கீப் திங்கிங். அப்ப தரமான தலைவர்கள், உண்மையான தலைவர்கள், knowing the people's need, uplifting the society economically and also educating them, empowering them and employing them. This is the 3 E's of life. So இதை தான் நான் பார்த்தேன். நான் இப்படியே கட்சி நடத்திட்டு இருக்கும் போது why can't I merge my party with Modiji's party? Because I was really looking at a man who started his career very early as a tea boy. நான் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஐம் ஆக்டிங் அஸ் மோடிஜிஸ் ஃபாதர் இன் அ பயோபிக் வேர் உன்னி முகுந்தன் இஸ் ஆக்டிங் அஸ் மோடிஜி. மோடிஜி அவர்களின் இளமை பருவம் அது எப்படி இருந்ததுன்னு ஒரு பயோபிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் ஒர்க்கிங் தேர். ஐ லேர்ன் மோர் அபவுட் ஹிம். நான் மோடிஜியை முதல்ல சந்திக்கும் போது, பத்திரிகையாளர் சந்திக்கும் போது, இட் வாஸ் வெரி கிளியர். He was very disciplined, dedicated and truly wanted to do something for this country. The Gujarat model இப்போ அவர் ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காரு சென்டர்ல. That's what I can say. ஒரே ஒரு உதாரணம் சொன்னார். Mr. சரத்குமார், there was a coach factory வந்து இங்கே பெர்மிஷன் கேட்டாங்க. yes, you go ahead, proceed. பார்த்தாங்க, பேப்பர்ஸ் பார்த்தாங்க. I liked it. I said yes, go ahead. ஒரு 1 இயருக்கு அப்புறம் திருப்பி அவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. why அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உங்களை இனாகரேட் பண்ண கூப்பிட்டாங்க நாங்கள். தட் இஸ் ஹவ் இட் வாஸ் டிரான்ஸ்பேரண்ட், ஸ்மூத், வித்தவுட் எனி ஹிண்ட்ரன்சஸ். தோஸ் பீப்புள் வர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் அ ஃபேக்டரி அண்ட் ரன் இட், விச் இஸ் கோயிங் டு பி the coaches are sent to Delhi and other places in the country. So our vision was very clear. So I liked what he said. And a determined person, வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தலைவராக பார்த்ததால I decided one fine stage. ஆனால் நான் வந்து தமிழாக இருந்தாலும் நான் வந்து இந்தியன் என்று நினைப்பவன். நான் வலது தோள்பட்டையில் நேஷனல் ஃபிளாகை பச்சை குத்தி கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகள் இருக்கும். More than 40 years I got the national flag imprinted on my right shoulder. I am a true Indian. இந்தியாவில் இருக்க எல்லாம் நல்லா இருக்கணும், இந்தியா ஒரு வல்லரசு ஆக வேண்டும், இந்தியர்களை அனைவரும் மதிக்க வேண்டும் நினைப்பவன். ஸோ மை தாட் அண்ட் மோடிஜிஸ் தாட் ஆல்மோஸ்ட் பேரலல். அண்ட் பேரலன்னா எப்படி பேரலாக இருக்க முடியும், சந்திக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. த தாட்ஸ் வேர் பேரலல். யுவர் திங்கிங் அலைக்குன்னு நான் நினைச்சேன். ஐ சார் ஐ ஷுட் மர்ஜ் த பார்ட்டி. அட் மிட் நைட்டில் வந்து ஐ டிசைடுன்னு சொன்னேன். பல பேர் கூட கிண்டல் பண்ணாங்க.
மனைவிட்ட போய் கேட்டாருன்னு. பக்கத்தில் மனைவி தான் இருப்பாங்க மிட் நைட்டில், எனக்கு மற்றவங்க எனக்கு தெரியாது. ஸோ ஐ டிசைடட் ஐ ஆஸ்க் மை மனைவினா பிகாஸ் இஸ் ஆல்சோ தி சமத்துவ மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கட்சியின் நிர்வாகியாக இருந்ததுனால மனைவியாக இருந்ததுனால அவங்கள கேட்டேன்னு சொன்னேன். அது வந்து வைரலான செய்தி. ஸோ திஸ் இஸ் அனதிங் இன்னைக்கு இருக்க மீடியா எப்படி இருக்குன்னா செய்திகளை எதற்காக போடுகிறோம் தான் போடுறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி எல்லாரும் போட்டால் நான் ஆசியமாகவே சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் கெட் ஆங்கிரி ஃபார் எனிதிங். என் குடும்பத்தையோ என்னுடைய நெருங்கிய உறவுகளையோ ஒரு மாதிரியாக வந்து இன்சல்ட் பண்ணி வேற மாதிரி பேசி அவர்களுக்கு ஒரு அபாயம் ஏற்படுகின்ற சூழலில் சரத்குமார் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்க தயாராக இருப்பான் என்பது என்னுடைய கொள்கை. அதர்வைஸ் ஐ டோன்ட் கெட் ஆங்கிரி ஃபார் எனிதிங். நான் வாழ்க்கையிலே ஒருத்தரை தான் அடிச்சிருக்கேன். அவனை வந்து சைதாப்பேட் கோர்ட்டில் அப்பியர் ஆகியிருக்கேன். காமராஜனுக்கு புதிய செய்தி இது. என்னை வந்து எங்கள் அப்பா பேரையும் எங்கள் அம்மா பேரையும் வச்சு திட்டுனா. அவன் கராத்தே கற்றுக்கிட்டான். அப்போ நான் கராத்தேலாம் தெரியாது. பக்கத்தில் ஒரு சைக்கிள்லேருந்து எடுத்து அடித்தவனை ஒரு 14 ஸ்டிச்சு போட்டாங்க ஃபேஸில். மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு கேட்டார், என்ன பண்ணீங்கன்னாரு. இந்த மாதிரி திட்டினார் சார் அப்படின்னாங்க. அப்படியா, திட்டினா அடிப்பீங்களா? நாங்கள் ஆமாம், இந்த வார்த்தையை சொன்னால் அடிப்பேன் அப்படின்னேன். நான் சொன்னான்னு கேட்டார். அடிப்பேன் சார். இட்ஸ் அ ஃபேக்ட். திஸ் இஸ் நோ எக்ஸாஜரேஷன். ஹூவர் இட் இஸ் தே கால் மை பேரண்ட்ஸ். தவறான வார்த்தைகள் பயன்படுத்தினால் அது மட்டும் தான் எனக்கு கோபம் உண்டு. மற்றபடி ஐ டோன்ட் கெட் ஆங்கிரி. ஐ ட்ரை டு சால்வ் த இஷ்யூ. எதுக்காக கோபப்படுறீங்கன்னு கேட்பேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பேன். நான் தப்பு பண்ணி தான் மன்னிப்பு கேட்டுருவேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். ஸோ தட் இஸ் மீ. ஸோ இந்த பயணத்தை ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் மர்ஜ் த பார்ட்டி. ஏன்னா ஒரு நேஷ்னல் ஸ்ட்ரீமில் போனால் என்ன, பிகாஸ் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் த நேஷ்னல் சென்டர் தான். Center disperses funds to the states, and the state has to have some programs to develop the society. The need of the state has to be very clearly mentioned by the state government, and they should put forth to the center for allocation of funds, right? So that is one of the major reasons I wanted to be in the national stream. இருக்கணும், தேசியத்தில் இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் அப்படி இருந்தால் தான் நம்ம we can do something more in a bigger space அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை இணைச்சிக்கிட்டேன். அது காரணம் குட் லீடர்ஸ், டெடிக்கேட்டட் டிசிப்ளின் லீடர்ஸ் அண்ட் ஒர்க் அ லாட். இன்னொரு செஷனில் வந்து அப்போ ஆர்எஸ்எஸ் இந்துத்துவெல்லாம் பேசுகிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன நீங்கள் கேட்குறனா கூட அப்புறம் நீங்கள் கேள்வி பதில் நான் சொல்ல தயாராக இருக்கேன். பிகாஸ் டெடிக்கேட்டட் சோல்ஜர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ தட் இஸ் வை ஐ ஜாயின் பிஜேபி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி எல்லோரும் இருக்கணும்னு சொல்கிற வேணாம். எனிபடி கேன் பி இன் பாலிட்டிக்ஸ். வாக்குரிமை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் அரசியலில் இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ். உங்களை யார் ஆள வேண்டும், எப்படி ஆள வேண்டும், அவர்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன திட்டங்களை வகுக்கிறார்கள், எப்படி நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறார் என்று சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு சிறந்த அரசாங்கம் இருக்கணும், ஒரு சிறந்த ஆட்சியாளர் இருக்கணும். சிறந்த ஆட்சியாளரும் சிறந்த அரசாங்கமும் செயல்படுகின்ற அரசாங்கம் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், பொருளாதார நிலை உயரும், உங்களுடைய எல்லா வந்து சொசைட்டியே டெவலப் ஆகும். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் த சென்டர் இஸ் டெடிக்கேட்டடாக தேர் சர்விங் தி சொசைட்டி. ஸோ ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் பி இன் பிஜேபி அண்ட் தட் இஸ் வை ஐம் இன் பிஜேபி. தட் இஸ் மை ப்ராபகண்டா ஃபார் பிஜேபி அண்ட் த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் பாரதிய ஜனதா கட்சி. ஐ லவ் மோடிஜி. ஐ கண்டினியூ டு லவ் மோடிஜி. தட் இஸ் வை ஐம் சப்போர்ட்டிங் பிஜேபி. அதான் முதல்ல சொன்னாங்க எதுக்கு பிஜேபிங்கிறாங்க. That is why BJP, the elaborator சொல்லணும், the more lot of subjects, they go deeper into RSS. I go to Jana Sangh, which started in 1951, then how they fell out of Nehruji, how they started BJP, how Vajpayee became the first Prime Minister in BJP, all this follows. இதான் சரத்குமார், a simple person. சரத்குமார் வாழ்க்கையில் சரத்குமாராக இருந்து சரத்குமாராக சேவை செய்து சரத்குமாராக மறைய வேண்டும் நினைக்கின்றேனே தவிர சரத்குமார் பெரிய தலைவர், சரத்குமார் பெரிய நடிகர், உச்ச நடிகர், இந்த பெயர் தான் முக்கியமல்ல. நல்ல மனிதனாக வாழ்ந்து மறைந்தார் என்ற பெயர் வந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருப்போம். தேங்க்யூ. மின்னம்பலம் வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் 2026 தலைவர்களுடன் மாணவர்கள் நேருக்கு நேர் 2.0. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. co-presented by Milky Mist. powered by Yasko shirts, trousers, dhotis, Asbins Sweets and Soil Developers. Location partner Kingmakers IAS Academy. Refreshment partner Chitra Coffee. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.